ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 14வது வாரத்தோட முதல் ஓட்டிங் அன்அஃபிஷியல் ஓட்டிங் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி அதாவது இந்த வாரம் வந்துட்டு விஜய் பார்வதி கமருதி இல்லாத ஒரு ஓட்டிங் அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு நம்ம பேச போகிறோம். ஸோ உங்களுக்கு முதல் இன்றைக்கி பார்க்குற லைவ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். செம்ம போராக இருக்குன்னு ஃபுல்லாக வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் வியானா வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் சூப்பராக போயிட்டு இருந்தது. வியானாவோட வருகையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதேமாதிரி வியானா வந்ததுலேருந்தே விக்ரமையும் சாண்ட்ராவையும் பயங்கரமாக தாக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். அதே மாதிரி ரெட் கார்டு கொடுக்கப்பட்டதுக்கு கரெக்டாக நினைக்கிறீங்க, தவறுன்னு நினைக்கிறீங்க விஜய் பார்வதிக்கும் கமருதனுக்கும்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா வினோத் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 13,330 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 42.97. அட்டேங்கப்பா, 42%. இது வரைக்கும் வினோத்துக்கு இவ்வளோ சதவீதம் வந்ததே சரித்திரமே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வந்து எப்படி 2.5 லட்சம் மேலே போயிடுவார். போன வாரமே வந்து 2.5 லட்சம் வாங்கிட்டு இருந்தார். இந்த வாரம் 2.5 லட்சம் 3 லட்சம் வாங்கிடுவார் போல இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வினோத் உள்ளே வந்துட்டு கமருதி போனப்போ அழுத ஒரே ஒரு ஆள் இவர் மட்டும்தான். மற்றபடி எல்லாருமே குறைகளை மட்டுமே இப்போ வரைக்கும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வினோத்துக்கும் வந்துட்டு வந்த வியானாவும் ஒரு நல்ல ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. வினோத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். ரெண்டாவது பேஸ் பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 7,355 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 23.71. ஸோ திவ்யா இன்னுமே வந்து விஜய் பார்வதியில் அவ்வளோ வன்மமாக இருக்காங்க. என்ன ஏதோ போயிட்டாங்க, ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. இன்னுமாமா அதான் போகும்போது வந்துட்டு வெளியே போடின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி அனுப்பியாச்சு. இப்போவும் வந்துட்டு விஜய் பார்வதியும் கமருதியும் எப்படி உட்காந்தாங்கன்றதை வந்து இங்கே இமிட்டேட் பண்ணி இவங்களும் அறவும் செஞ்சு காமிச்சிட்ருக்காங்க. இதில் என்ன உங்களுக்கு கிடைக்க போகுது? அவங்க உள்ளே இருக்கும்போது ஏதோ பேசுனீங்க, இப்போ வெளியே போயிட்டாங்க. அப்பவும் அவங்கள வச்சு தான் நீங்கள் வந்துட்டு கண்டென்ட் கொடுக்கணுமா? வேறு உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்துட்டு மக்கள்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க. திவ்யா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆனால் ரொம்ப நல்ல போல்டான ஒரு பர்சன், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த விஜய் பார்வதி மேலே இருக்கிற வன்மத்தை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக வரலாம், பார்க்கலாம். மூணாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 4,963 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16. ஸோ சபரி வந்து தேர்ட் பிளேஸில் இருக்கார். அதே மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் மாதிரி வந்துட்டு இருந்தது, சபரி தான் வந்து செகண்ட் ஃபைனலிஸ்ட் அப்படின்ட்டு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு நாமினேஷனில் போட்டு விட்டாங்க. இதில் என்ன கொடுமை தெரியுங்களா? இன்றைக்கி அதை சொல்ல மறந்துட்டு பாருங்கள். இன்றைக்கி லைவில் வந்துட்டு ஒரு பெரிய சம்பவத்தை பிக் பாஸ் பண்ணி விட்டார். பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, எல்லாருமே வந்துட்டு சேவ் பண்ணணும், ஒருத்தரை சேவ் பண்ணணும், பிடிச்சா இன்னொருத்தரையும் சேவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டாருன்னா எல்லாருமே வந்து அதாவது சேவ் பண்ணணும்னா ஒரு மிளகா வர கடிக்கணுன்ட்டார், பச்சை மிளகா. அவங்களும் வந்து பச்சை மிளகா நான் கடிக்க தயார்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு சபரி சாண்ட்ராவை தான் மோஸ்ட்லி சொல்லிட்டு வந்தாங்க. கடைசியில் பார்த்தா நாமினேஷன் முடிவுகள் சொல்லிட்டு வெறும் அரோரா இல்லாமல் எல்லாரையுமே சொல்லிட்டார். ஏங்க அப்புறம் ஏங்க நாங்கள் பச்சை மிளகா சாப்பிட வச்சிங்க அப்படி கேட்டால், உங்களை சும்மா செக் பண்ணி பார்த்தேன், இது 14வது வாரம் எல்லாருமே நாமினேஷன் வந்துட்டீங்கன்ட்டார். என்னையா நடக்குது இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் சபரி அதில் வந்து அதிகப்படியாக நம்ம சேவ் பண்ணப்படணும் அப்படின்ற மாதிரி 5 ஓட்டு வாங்கியிருந்தாங்க. அடுத்தது சாண்ட்ரா வந்துட்டு 4 சம்திங் வாங்கியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியே வினோத் இருந்தார். யாருக்காக இப்படி சொன்னாங்க, எதுக்காக அந்த பிளானை சேஞ்ச் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் பாவம் ஒரு மாதிரி நொந்துட்டாங்க. சபரியெல்லாம் லிட்டரலாக ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டார். 4வது பேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 3,347 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.14. இன்றைக்கி அவரே முடிவு பண்ணிட்டார், நான் கிளம்புறேங்க பிக் பாஸ். என்னால் இதுக்கப்புறமும் இங்கே ஒரு பர்சனை பற்றி குறைகளை மட்டுமே சொல்லி என்னால் இதுக்கப்புறம் நகர்த்த முடியாது. அதனால் என்னை தயவு செஞ்சு அனுப்பிச்சிருங்க, நான் போகும்போது அந்த பொட்டி எடுத்துகிட்டு போயிடுறேன். எப்பா அதானே பார்த்தேன், இதுக்கு முன்னாடி வரைக்கும் கரெக்டாக இருந்தது, அது என்ன போகும்போது பொட்டி எடுத்துகிட்டு போய் அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க. ஏன்னா ஒரு சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா வின்னருக்கு ப்ரைஸு, அதுக்கப்புறம் வந்து ரன்னர் கூட ப்ரைஸ் கிடையாது, அந்த பெட்டி எடுக்கிறவங்களுக்கு ப்ரைஸு, போகும்போது பொட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்களா? அதுக்கு தான் இந்த நடிப்பு. அதனால தான் வியானா வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா விக்ரமை வச்சு கலாய்க்கிறாங்க. அழகாக என்ன சொல்கிறாங்கன்னா விக்ரம் வக்ரம், கரெக்டான வார்த்தையாக உங்களுக்கு பொருந்தது. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, முதலை கண்ணீர், அப்புறம் ஃப்ராடுன்னு சொன்னீங்களே அது உங்களுக்கு கரெக்டாக பொருந்தும், என்னென்னமோ சொல்லிட்டாங்க. அவர் அப்படியே ஒரு மாதிரி ஆடி போய் எல்லாருக்கும் கும்பிடுபட்டு, ஐயா என்னை விட்டுருங்கய்யா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டார். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, என்னடா இவர் அழுகுறாரு அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா சபர்கிட்ட வந்து கலாச்சிட்டு இருக்காரு. என்னையா அப்போ அத்தனையும் நடிப்பா? அதுலேயும் ஒன்று சொன்னார், சூப்பராக சொன்னார், உண்மையாக சொன்னார். என்னென்னா, நான் நடிப்பு வாய்ப்புக்காக தான் இங்கே வந்திருக்கேன்னு. சூப்பர், நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2,226 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.18. சாண்ட்ரா தான் இப்போ லாஸ்ட்டில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்துட்டு மேபி அந்த பெட்டி எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பெட்டி அந்த மாதிரி ஈஸியாக இல்லையே, இவங்க தான் பணத்தை சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க.
யாருக்கு அந்த பணம் போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி நடந்த போட்டியெல்லாம் வந்துட்டு சாண்ட்ரா பெருசாக பங்கெடுத்த மாதிரியும் தெரியல. பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வியானா வந்ததுலேருந்து சாண்ட்ரா வந்து பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. அதாவது வெளியில் நடிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு இல்லையா, அதை அவங்க பார்த்துட்டு உள்ளே போனதுனால நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கலாய்க்கிறாங்க. அதே மாதிரி எவிலுக்கு எவிலு சாண்ட்ரா, அதுக்கப்புறம் வந்துட்டு கேமருக்கெல்லாம் கேமர் சாண்ட்ரா, அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா சீரியல் வாய்ப்புலாம் உனக்கு செம்மையாக குவிய போகுது, நீ வெளியே போய் பாரு அப்படின்றாங்க. சட்ட சாண்ட்ரான்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சட்ட சாண்ட்ரா, அதுக்கப்புறம் என்னது சோஃபா சாண்ட்ரா வச்சு செய்கிறாங்க. அவங்க அப்படியே பார்க்குறாங்க, ஆஹா வெளியில் பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போயிருக்கும் போல இருக்குன்ட்டு. சரி, இவங்களாம் மொத்தமாக அவங்க ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 31,021 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வாரம் முதல் எவிக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த பணப்பெட்டியை யார் எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.